கைஸ், ஒரு சிட்டியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்துட்டு வரான். அங்கே வர பேசஞ்சர் கிட்ட பிச்சை எடுத்து தான் அவனோட வயிற்றை நிரப்பிப்பான். ஒரு நாள் அந்த பக்கமாக ஷூட்ஸு பூட்ஸ்லாம் போட்டுட்டு பார்க்கவே பணக்கார மாதிரி இருக்காரு. இவன் அவரை பார்த்ததுமே பணக்காரர் மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட போய் பிச்சை கேட்டோன்னா நிறைய பணம் தருவாருன்னு அந்த ரிச்மேன் கிட்ட போய் பிச்சை கேட்குறான். அந்த ரிச்மேன் இவனை பார்த்துட்டு, நீ எப்போதுமே கேட்டுட்டே தானே இருக்க, எப்பயாச்சும் யாருக்காவது ஏதாவது கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரன், நானே ஒரு பிச்சைக்காரன், என்னால் எதுவும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறதுனால தான் நானே பிச்சை எடுத்துட்ருக்கேன், என்னால் எதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ரிச்மேன், நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நீ ஏதாவது கொடுத்தாதான் அதுக்கு பதிலாக நான் ஏதாவது தருவேன், நீ எதுவுமே கொடுக்கலனா நானும் எதுவும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த பிச்சைக்காரன் ரிச்மேன் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கான். நானே ஒரு பிச்சைக்காரன், என்னால் மற்றவங்களுக்கு கொடுக்க எனக்கு என்ன தகுதி இருக்குது, ஆனால் எவ்வளோ நாள் தான் நானும் எதையுமே கொடுக்காம பிச்சை கேட்டுகிட்டே இருக்க முடியும், ஆனால் என்னால் எதை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி அவனோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 நாள் ஆகுது. ஸ்டேஷன் பக்கத்தில் உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் செடிகளில் இருக்க பூக்களை பார்க்குறான். அவனுக்கு ஒரு யோசனை வருது. உடனே அந்த செடிகளில் இருந்த பூக்களெல்லாம் பறித்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிச்சை எடுக்கிறான். இப்போ அவனுக்கு யாராச்சும் பிச்சை போட்டால் அவங்களுக்கு அதுக்கு பதிலாக பூக்களை தருவான். அவங்களும் மகிழ்ச்சியாக பூக்களை வாங்கிப்பாங்க. இப்போ அவனுக்கு நிறைய பேர் பிச்சை போட ஆரம்பித்தாங்க. ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற எல்லா பூக்களையும் பறித்து அவனுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு பதிலாக பூக்களை தருவான். மறுபடியும் அந்த ரிச்மேனை ட்ரெயினில் பார்க்குறான். அவர்கிட்ட போய், இன்றைக்கி என்கிட்ட பூக்கள் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்தா அதுக்கு பதிலாக நான் பூக்களை தருவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ரிச்மேன் காசை கொடுத்து பூக்களை வாங்கிட்டு, நீயும் என்னை போல் பிஸ்னஸ்மேனாக ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பிச்சைக்காரன் ரிச்மேன் என்ன சொன்னார்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு புரிஞ்சதுமே அவனோட கண்கள்லாம் பிரகாசமாக ஆகிடுது. அவன் சந்தோஷமாக ஆகிடுறான். அவன் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி, நான் பிச்சைக்காரன் இல்லை, நானும் ஒரு பிஸ்னஸ்மேன், என்னாலையும் பணக்காரராக முடியும்னு சவுண்டாக கத்துறான். மக்கள்லாம் இதை பார்த்துட்டு, பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் ஆகிட்டான் போல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள்லேருந்து அந்த பிச்சைக்காரனை அவங்க ஸ்டேஷனில் பார்க்குறதில்ல. அடுத்த 6 மாதங்கள் கழித்து சேம் ட்ரெயினில் 2 பிஸ்னஸ்மேன் ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டு கை குலுக்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? 2வது பர்சன் சொல்கிறாரு, இல்லையே, ஞாபகம் இல்லையே, ஏன்னா நம்ம இப்போ தான் முதல் தடவை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாரு, நம்ம முதல் தடவை சந்திக்கலை, 3ஆவது தடவை சந்திக்கிறோம். முதல் 2 தடவுமே சந்திக்கும் போது நான் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன். நீங்கள் என்னை முதல் தடவை பார்த்தபோது நான் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு சொன்னீங்க. 2வது தடவை சந்தித்த போது உண்மையிலே நான் யாருன்னு சொன்னீங்க. அதுதான் என் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. 2வது பர்சன் சொல்கிறாரு, ஓ, ஞாபகம் வந்துட்டு, இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாரு, இப்போ நான் ஒரு பிக் ஃப்ளவர் ட்ரேடராக இருக்கேன், பிஸ்னஸ் விஷயமாக அனதர் சிட்டிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாரு. 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தோடனே கிளம்பிடுறாங்க. இந்த ஸ்டோரியில் அந்த பிஸ்னஸ்மேன் சொன்ன ரூல் கிவ் அண்ட் டேக். நம்ம ஏதாவது கொடுத்தாதான் நமக்கு ஏதாவது திரும்பி கிடைக்கும். நம்ம திங்கிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் நம்மளாலையும் வாழ்க்கையிலும் எது வேணாலும் ஆக முடியும்னு இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.